ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தாவேகாவின் சந்தேகத்தை போக்கவே அமைச்சரவையில் இடம்பெற்றோம் என திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். தாவேக ஆதரவு நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்கக்கூடாதா என்றும் விசிக தலைவர் திருமாவளவன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆட்சி அமைக்க ஆதரவு தந்தோம், அதற்கான வெகுமதிதான் அமைச்சரவையில் இடம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அமைச்சரவையில் இருந்தாலும் நாங்கள் விலகி இருக்க கூடாதா, விலகி இருக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். எந்த நேரத்திலும் நாங்கள் அமைச்சரவையில் இருந்தும் கூட வெளியேறலாம் என்றும் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். ஏன் கடைசியாக நாங்கள் இந்த மினிஸ்ட்ரியில் சேரதுன்னு முடிவு எடுத்துக்கிட்டோம்னா, அவங்களுக்கு ஒரு டவுட் என்னென்னா, இடதுசாரிகளும் வெளியே நிற்கிறாங்க, திருமாவளவனும் வெளியே நின்னாக்க எந்த நேரத்திலையும் நமக்கு பிரச்சனை. திடீர்னு அவங்க ஆதரவு திரும்ப பெறுனா என்ன பண்ணுறது? ஏன்னா திருமாவளவன் கூட்டணியில் ஆதரவு தந்துக்கிட்டே நாங்கள் திமுக கூட்டணின்னு சொல்கிறாரு. இப்போ பிரியன் சொல்கிறாரு, திருமாவை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது அப்படின்னாரு. ஏன் அது அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கக்கூடாதா? நாங்கள் வெறுமனே ஆதரவு தெரிவிக்கிறோம், நாங்கள் எங்களை டிட்டாச்சாக இருக்கிறோம். ஏன் டிட்டாச்சாக இருக்கக்கூடாதா? இன்றைக்கி அமைச்சரவை இருந்தாலும் கூட நாங்கள் டிட்டாச்சாக இருக்க முடியும். நாங்கள் அமைச்சரவை இருக்குங்கிறது ஜஸ்ட் வி எக்ஸ்டெண்டட் அவர் சப்போர்ட். உங்கள் ஆட்சி அமைக்கிறது நாங்கள் ஆதரவு தந்தோம், அதுக்கு நீங்கள் எங்களுக்கு ரிவார்டு கொடுக்குறீங்க, உங்களை ஒரு அமைச்சரவை சேர்த்துக்கிறேன்றீங்க, அவ்வளவுதான். எந்த நேரத்தில் நாங்கள் அமைச்சர் கூட வெளியே வரலாம்ல, வர முடியாதுங்கிறது என்ன இருக்குது? அப்போ நாங்கள் அதை போய் சேர்ந்துட்டோங்கிறதுனாலே, மினிஸ்ட்ரியில் சேர்ந்துட்டோங்கிறதுனாலே நாங்கள் அந்த கூட்டணியில் சேர்ந்துட்டுன்னு அர்த்தம் கிடையாது. இன்னும் தாவேகாவும் விடுதலை சிறுத்தைகளும் கூட்டணியை உருவாக்கி கொள்ளவில்லை. அதை முதல்ல புரிஞ்சுங்க. இதுதான் உண்மை. அப்படி இருக்க முடியும், அப்படி அரசியல் பண்ண முடியும், அந்த ஸ்டாண்ட் எங்களால் எடுக்க முடியும். அப்படி நாங்கள் டிட்டாச்சாக இருந்து தான் அரசியலும் பண்ண முடியும். நாங்கள் ஏன் கடைசியாக நாங்கள் இந்த மினிஸ்ட்ரியில் சேரதுன்னு முடிவு எடுத்துக்கிட்டோம்னா, அவங்களுக்கு ஒரு டவுட் என்னென்னா, இடதுசாரிகளும் வெளியே நிற்கிறாங்க, திருமாவளவனும் வெளியே நின்னாக்க எந்த நேரத்திலையும் நமக்கு பிரச்சனை. திடீர்னு அவங்க ஆதரவு திரும்ப பெறுனா என்ன பண்ணுறது? ஏன்னா திருமாவளவன் கூட்டணியில் ஆதரவு தந்துக்கிட்டே நாங்கள் திமுக கூட்டணின்னு சொல்கிறாரு. இப்போ பிரியன் சொல்கிறாரு, திருமாவை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது அப்படின்னாரு. ஏன் அது அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கக்கூடாதா? நாங்கள் வெறுமனே ஆதரவு தெரிவிக்கிறோம், நாங்கள் எங்களை டிட்டாச்சாக இருக்கிறோம். ஏன் டிட்டாச்சாக இருக்கக்கூடாதா? இன்றைக்கி அமைச்சரவை இருந்தாலும் கூட நாங்கள் டிட்டாச்சாக இருக்க முடியும். நாங்கள் அமைச்சரவை இருக்குங்கிறது ஜஸ்ட் வி எக்ஸ்டெண்டட் அவர் சப்போர்ட். உங்கள் ஆட்சி அமைக்கிறது நாங்கள் ஆதரவு தந்தோம், அதுக்கு நீங்கள் எங்களுக்கு ரிவார்டு கொடுக்குறீங்க, உங்களை ஒரு அமைச்சரவை சேர்த்துக்கிறேன்றீங்க, அவ்வளவுதான். எந்த நேரத்தில் நாங்கள் அமைச்சர் கூட வெளியே வரலாம்ல, வர முடியாதுங்கிறது என்ன இருக்குது? அப்போ நாங்கள் அதை போய் சேர்ந்துட்டோங்கிறதுனாலே, மினிஸ்ட்ரியில் சேர்ந்துட்டோங்கிறதுனாலே நாங்கள் அந்த கூட்டணியில் சேர்ந்துட்டுன்னு அர்த்தம் கிடையாது. இன்னும் தாவேகாவும் விடுதலை சிறுத்தைகளும் கூட்டணியை உருவாக்கி கொள்ளவில்லை. அதை முதல்ல புரிஞ்சுங்க. இதுதான் உண்மை. அப்படி இருக்க முடியும், அப்படி அரசியல் பண்ண முடியும், அந்த ஸ்டாண்ட் எங்களால் எடுக்க முடியும். அப்படி நாங்கள் டிட்டாச்சாக இருந்து தான் அரசியலும் பண்ண முடியும். நாங்கள் தாவேகாவின் சந்தேகத்தை போக்கவே அமைச்சரவையில் இடம்பெற்றோம் என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். திருமாவளவனின் முழு நேர்காணல் நாளை மதியம் 2:15 மணிக்கு ஒளிபரப்பாகும். அமைச்சரவையில் இருந்தாலும் நாங்கள் விலகி இருக்க கூடாதா, விலகி இருக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். எந்த நேரத்தில் நாங்கள் அமைச்சரவையில் இருந்தும் கூட வெளியே வரலாம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இன்னும் தாவேகாவும் விசிகாவும் கூட்டணியை உருவாக்கிக் கொள்ளவில்லை என்றும் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். பிடி ஓபன் டாக் நிகழ்ச்சியில் விசிக தலைவர் திருமாவளவன் செயலாக்க ஆசிரியர் திருப்பதிக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்திருக்கிறார். திருமாவளவனின் முழு நேர்காணல் நாளை மதியம் 2:15 மணிக்கு ஒளிபரப்பாகும். இன்னும் தாவேகாவும் விசிகாவும் கூட்டணியை உருவாக்கிக் கொள்ளவில்லை என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். பிடி ஓபன் டாக் நிகழ்ச்சியில் விசிக தலைவர் திருமாவளவன் செயலாக்க ஆசிரியர் திருப்பதிக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்திருக்கிறார். திருமாவளவனின் முழு நேர்காணல் நாளை மதியம் 2:15 மணிக்கு ஒளிபரப்பாகும். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.